வணக்கம். அதிர்ஷ்டம் தரும் யோகம் அன்பர்களுக்கு சனிப்பெயர்ச்சி நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னு இந்த தனுசு ராசிக்காரங்கள்லாம் கேட்குறாங்க. என்னையா நீங்களே சனிப்பெயர்ச்சி வாழ்த்துக்கன்னு சொல்கிறீங்க, அப்புறம் நடக்குதா இல்லையாங்கிறீங்கிறது ஒரு சின்ன குழப்பம் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய டென்ட் ஓடுது. சனிப்பெயர்ச்சி வருகிற மார்ச் மாதத்தில் நடக்க போகுது, இந்த ராசி இப்படி இருக்க போகுது, அந்த ராசி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அதிர்ஷ்டம் தரும் யோகம் தனுசு ராசிக்காரங்களுக்கு சனிப்பெயர்ச்சி ஆயிடுச்சா ஆகலையா அப்படின்னு ஒரு சந்தேகம். உங்களுடைய சந்தேகத்தை கண்டிப்பான முறையிலே அதை சரி செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. சரி, பார்ப்போம் வாங்க. அதாவது 15/3/2025 சனி பகவான் சதய நட்சத்திரத்திலிருந்து புரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்துக்கு அவர் அடியெடுத்து வைக்கின்றார். எப்படி சொல்கிறது அப்படின்னா, மொத்தம் இந்த நட்சத்திரத்துக்கு 4 பாதம் உண்டு. எல்லா நட்சத்திரம் உண்டு. இது ஒரு உடைபட்ட நட்சத்திரம். அதாவது வால்லாம் சொல்லுவோம்ல, வால் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் பாதம் கும்பத்தில் இருக்குது, 1, 2, 3 பாதம் கும்பத்தில் இருக்குது. அப்போ கும்ப ராசிக்குள்ளே தான் சனி பகவான் பிரவேசமாகிறார். 3 பாதத்தில் அவிட்டத்திலிருந்து சதயமாகி சதயத்திலிருந்து புரட்டாதி போகிறார். அதைத்தான் இவங்க சனிப்பெயர்ச்சி ஆயிடுச்சியா அப்படின்ட்டு சொல்லிட்டு வராங்க. அது சனிப்பெயர்ச்சி ஆகிறதுக்கு இன்னும் உங்களுக்கு டைம் இருக்குது. என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று 1 வருஷ காலம் இருக்குது. இப்போயே நம்ம வாட்டுக்கு சனிப்பெயர்ச்சி ஆயிடுச்சுன்னு சொல்லிக்கூடாது. இப்போ திருநள்ளாறில் நீங்கள் ஒரு ஃபோன் மூலியமாகவோ நெட்டில் படித்து பார்த்தீங்கன்னா என்றைக்குன்னு பார்த்தா அவங்க சொல்லுவாங்க. என்றைக்கு அப்படின்னா, ஐயா அது 3/6/2026 தான் ஐயா அந்த சனிப்பெயர்ச்சி, இப்போல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ட்டாங்க. சாரி, 6/3 6ஆம் தேதி 3ஆவது மாதம் 2026 தான், 26 வருஷம்தான் 4ஆம் பாதத்தில் போய் அவர் கடி எடுக்கும் போது தான் மீனராசிக்குள்ளே வீட்டுக்குள் நுழைவார். அது வரைக்கும் தன் வீட்டில் இருந்து தான் அவர் பார்த்துக்கிட்டு இருக்கார். பார்வைப்பட்டுருச்சு, அவ்வளோதான். அந்த முழுமையாக அடையணுமா, அடையலை, எதிர்த்த விட பார்த்தாச்சு, வரேன்னு சொல்லிட்டாரு. அந்த வரக்கூடிய நாள் 6/3/2026. அது வரைக்கும் தனுசு ராசிக்காரங்க எப்படி இருக்கும்? இதுக்கே போன தப்பில் சொன்னீங்க ஐயா, கல்யாணம் ஆயிரம் சொன்னீங்க, குழந்தை பிறகுன்னு சொன்னீங்க, சொந்தம் எல்லாம் சொன்னீங்க, எங்களுக்கும் நடக்கலையான்னு ஒரு 30% கேட்குறாங்க. ஏன்னா 70% மக்களுக்கு அது கண்டிப்பாக கிடச்சிருச்சு. இந்த 30% மக்கள் நடுத்தர மக்கள்கள், அது கீழே உள்ள மக்கள் கேட்குறாங்க. என்னையா ஆணுங்க ஊனிங்க, சனிப்பெயர்ச்சியான 3ஆம் இட சனி பண்ணி முன்னேற்றத்தை கொடுக்குது, பொருளாதாரத்தை கொடுக்குது, எல்லாத்தையும் கொடுக்குது வைக்குதுன்னு எங்களுக்கு ஒன்றும் கொடுக்கலையே ஐயா அப்படின்னு தனுசு ராசிக்காக கேட்குறீங்க. நியாயம்தான். என்ன அப்படின்னா, இந்த தனுசு ராசிக்குள்ளே 3 நட்சத்திரம் ஒளிஞ்சிருக்குது. ஒன்று மூலம், இன்னொன்று பூராடம், இன்னொன்று உத்திராடம். அப்போ எப்பயுமே சனி பகவானுக்கு என்ன செய்வார்னா, இப்படி வரனால உத்திராட நட்சத்திரம் புறா நட்சத்திரம் ஓரளவுக்கு சரியாக இருக்கும். இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தான் கொஞ்சம் இழுவரியாக இருக்கும். ஏன் அப்படின்னா, 3 நட்சத்திரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கேது பகவான் அவர் சந்திரன் வீட்டில் உட்காந்துருக்காரு, இங்கே கண்ணியில் போய் உட்காந்துருக்கிறார். நிறையா பார்க்க வேண்டியிருக்குங்க. ஜாதகங்கிறது மிகப்பெரிய கடலுங்க. இவர் சாரம் வாங்கினது சதய நட்சத்திர சாரம் ராகு சாரத்தை பெற்றிருக்கிறார். 3 நட்சத்திரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கேது அவர் எங்கே இருக்கார்? கண்ணியில் உட்காந்துருக்கிறாரு. சதய நட்சத்திரக்குண்ட ராகு பகவானுடைய சாரம் பெற்ற ராகு அவர் மீனத்தில் உட்காந்துருக்கிறார். அப்போ என்னங்கயா இருக்கும் அப்படின்னா, இந்த புறா நட்சத்திரம் உத்திரா நட்சத்திரம் ஓரளவுக்கு ஜெயிச்சிருப்பீங்க. இந்த 3 நட்சத்திரம் உள்ளவங்க கொஞ்சம் லேட்டாகும். ஆனால் எப்படியாவது புரட்டாதி 1ஆம் பாதத்தை தொடராரு பாருங்க. என்றைக்கு வர போகிறாரு? 15/3/2025 கண்டிப்பான முறை இதுவரைக்கும் எடுத்த காரியத்தில் 100% வெற்றி வரப்போகிறீர்கள். அதை நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். ஏயா என்னையா நீ சொல்லிக்கிட்டே இருக்க, எங்களுக்கு ஒன்றும் நடக்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கு பூரா சரியான விருந்து
சொல்லுவாங்கள்ல, லேட்டாக கிடச்சா லேட்டஸ்ட்டாக கிடச்சியா அப்படிம்பாங்க. அது உங்களுக்கு அதாவது எப்பயுமே இந்த கல்யாண வீட்டுல போனீங்கன்னா சாப்பாடு வந்து தீந்துடும். அப்போ பொண்ணு மாப்பிள்ளையும் கொஞ்சம் எடுத்து வச்சுருப்பாங்க. அந்த பொண்ணு மாப்பிள்ளை உட்காந்து சேர்றவங்களுக்கு உட்காந்திங்கன்னா அவங்களுக்கு சேர்த்து எல்லாம் கிடைக்கும். ஃபஸ்ட்டில் என்னென்ன கிடைச்சது அப்புறம் கிடைக்கும். அது மாதிரி இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உத்திராடம் பூராடத்தை பிறந்தது இது பலனை விட உங்களுக்கு ஒரு மரம் கூட கொடுப்பார். இருக்க அந்த அப்படியா முடிஞ்சோடனே முடிஞ்சா அப்படின்ட்டு ஒரு நல்ல வாய்ப்பு வழங்குவார் இந்த சனி பகவான். அது எப்போ எங்கே நடக்கும் அப்படின்னா அதுதான் 15/3/2025 தொடங்குதுங்க. அப்போ புரட்டாதி 1ஆம் மாதத்தில் அவர் அடியெடுத்து வைக்கிறார். இங்கே அடியெடுத்து வச்சோம்னா அது மீனராசியில் போய் அவருடைய பார்வைப்படும். சொல்லுவோம் பார்த்தீங்களா, இப்போ ஒரு வீடு கட்ட போகிறீங்க. வீடு கட்டுறதுக்குன்னா என்ன செய்வோம், இடம் வாங்குவோம். இடம் வாங்கி போட்ட பிறகு ஒரு பூமி பூஜை பண்ணுவோம், வாஸ்து பூஜை பண்ணுவோம், அப்புறம் போர் போடுவோம், அப்புறம் இப்படி ஒவ்வொன்றா செய்வோம். அப்போ இடம் வாங்கி போட்டு அவர் 15/3 பத்திரம் முடிக்கிறார் அந்த இடத்துக்கு. அதுதான் முதல் பாதம். அதுக்கப்புறம் 13/4/2022 பாதத்தில் போய் அவர் வாஸ்து பூஜை பண்ணுறார். அதுக்கப்புறம் அவர் உங்களுக்கு புரியக்கா சொல்ல வரேன், 22/5/2023 பாதத்தில் போய் சனி பகவான் உட்காரும்போது கொத்தனார் வேலை வச்சு சென்டிங் போட்டுக்கிட்டு இருக்காரு. அதை வீடு குடியேறணும்ல, அப்போ வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கார். அதுக்கப்புறம் 2/7/2025 புரட்டா 3 மழை பெஞ்சிருச்சு, கொஞ்சம் போட்டாங்க. ஏன் மழை வீதியா கொஞ்சம் வார போடுங்க அப்படின்னு போட்டுறாரு. அப்புறம் 21/8/2025 புரட்டா 2 சனி வந்து வக்கரமாறு, அதாவது வக்கரங்கிறது நின்றுது. அப்போ என்ன பண்ணுறாங்க, லைட்டாக கொஞ்சம் பாதி வேலை பார்க்க பாதி நிப்பாட்ட, இப்படி கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் 3/10/2025 பார்த்தீங்கன்னா அவர் 1 புரட்டா 1 வந்து சனி வக்கரம் ஆகுறார். அதுக்கப்புறம் வக்கரம் ஆயிடுறாரு. அப்புறம் என்ன ஆகும், இந்த வேலை வந்து எல்லாம் இருக்குது, ஆள் வரமாகவும் கொஞ்சம் வேலை பெண்டிங் ஆகிப்போச்சு. அப்புறம் 17/11/2000 வக்கர நிவர்த்தி ஆகிடுறாரு. எப்பாடா எப்படியோ அந்த ஆளை பிடிச்சி நம்ம இருந்தால் சரியான்னு சொல்லி ஆளுகளும் கூப்பிட்டு வச்சு அதை கொஞ்சம் பிளான் பண்ணதை பூராமே அதை சரி செய்கிறார். அது வக்கர நிவர்த்தி. அதை ஆளில் கூட்டி இந்த நாள் பண்ணணுங்கிறத முடிவு பண்ணிட்டார். இப்போ கான்ட்ராக்ட் வேலை வேகமாக நடக்கணும், அதிசார ஓட்டத்தில் வேகமாக போகிறாரு. ஏன்னா இந்த நம்ம வந்து 6ஆம் தேதி 3ஆம் மாதம் பால் காய்ச்சணும்ல, அதனால் வேகமாக வேலையை சொல்கிறேன். ஐயா 10 பேர் 20 கூட்டுவா டக்கு வேலையை முடிக்கணும், நான் பால் காய்ச்சணும் அப்படின்னு சொல்லி 26/12/2025 2 சனி அதிசார ஓட்டமாக ஓடுறாரு. வேகமாக வேலை நடக்குது. அப்புறம் 5/2/2003 போய் சனி வேகமாக ஓடுறாரு. அதுக்கப்புறம் நல்லா ஓடி 6/3/2000 கிரகப்பிரச பத்திரிக்கை அடித்து பாலை காய்ச்சியாச்சுங்க. அதுதான் மீனத்தில் சனி மகா பயிற்சியாக வருகிறது. அன்னைக்குத்தான் புதுச்சேரியில் தர்பானேஸ்வரர் திருக்கோயிலில் சனி பெயர்ச்சி விழா நடைபெறும். அதுதான் தொடக்கம். அதனால் ஓடிக்கொண்டு தான் இருக்கின்றார். உங்கள் தசாநாயகன் ராசிநாயகன் தனுசு ராசிக்கு அதிபதியாரும் குரு பகவான். இந்த குருவான ரக்கணத்திலிருந்து 6ஆம் இடத்துல ரிஷபத்தில் உட்காந்துருக்காரு. கடன் எதிரி சத்துருவின்னு சொல்லுவாங்க. அப்போ என்னதான் இருந்தாலும் எவ்வளோதான் நீங்கள் ஓடனாலும் சின்ன மன தொந்தரவுகள் அதை சொல்லுவாங்களே, கடன், ஒரு நோயோ இல்லை ஏதாவது தடையோ இருந்துக்கிட்டே தாங்க இருக்குது அப்படின்பீங்க. அப்போ 100% ஒன்றோட 10%, 5% கொஞ்சம் இருக்கும். இந்த 30% மக்களுக்கு முழுமையாக எதுவுமே நடந்திருக்காது. அதையும் சொல்லித்தாகணும். அப்போ உங்களுடைய குரு பகவான் 6ஆம் இடத்துலேருந்து அவர் என்ன குரு பேர்ச்சி ஆக போகிறார், அதை அடுத்ததில் சொல்கிறேன் உங்களுக்கு. அவர் மிதுனத்துக்கு போகும்போது தன்னுடைய சொந்த வீடை பார்க்க போவார். 7ஆம் வீட்டுக்கு போகும்போது அதில் கலஸ்திரதான போகும். கண்டிப்பான திருமண பாக்கியங்கள், குழந்தை பாக்கியங்கள், வீடு வாகனங்கள் எல்லாம் நடந்தே தீருங்க இந்த 3 நட்சத்திரத்துக்கும். அதில் மாட்டுக்கிறது கிடையாது. இது வரைக்கும் ஏமாந்தவங்களும் குருவோடு செவ்வாய் சேர்ந்து குருமங்கள யோகம் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம் கிடைச்சே தீரும். 2ஆம் இடம் சுத்தம் 3ஆம் இடத்த சனி பகவான் இருக்கிறார். இன்னும் அவர் இன்னும் வரல. 3ஆம் இடத்த சனி பகவான் உங்களுக்கு முன்னேற்றத்தை தான் கொடுக்க வர்றாரு. சில பேருக்கு லேட்டாக கொடுப்பார், சில பேருக்கு சீக்கிரம் கொடுத்துருவார். உங்களுக்கு
இந்த தனுசு ராசி கொடுத்து தான் வந்திருக்கிறாரு. இன்னும் முழுமையாக கொடுக்கறதுக்கு இந்த 15 முன்னிருந்து விட்டது தொட்டது இதெல்லாம் க்ளீன் பண்ணி உங்களுக்கு ஃபினிஷிங் கொடுத்துருவார். இந்த எப்படியா முழுமையாக அடங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு, சுக்கிரன், புதன், சூரியன் 4 பேர் 4ஆம் இடத்துல உட்காந்துருக்காங்க. 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கோதண்ட ராகு புதன்றான்னா, ராகுவை பொறுத்த வரைக்கும் எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்த தன் இடமாக ஆக்கி கொண்டு அது முடி நடப்பார். அப்போ இருக்கிற இடம் இந்த இடம் சுபமான இடம், குருவோட இடம். அப்போ ராகு குருவை போல் செயல்படுவார்னு அர்த்தம். அதான் கோதண்ட ராகு. எந்த அளவுக்கு எடுத்தாரோ அந்த அளவுக்கு டபுள் மடம் கொடுப்பார். ட்ரிபிள்னு சொல்லணும். நிறைய கேட்டால் கெடுத்ததான் இல்லைன்னு இல்லை, ஆனால் அதுக்கப்புறம் கொடுக்கறது பலமாக கொடுப்பார். அந்த ராகு உங்களுக்கு 4ஆம் இடத்த தாய் சுகம் கல்வி தடைப்பட்டது அடுத்து நிறைவேறும். அதே போல் 4ஆம் இடத்துல நீச்சப்பட்ட சுக்கிர பகவான் உங்கள் இடத்துல இருந்து அவரும் சுபகரமாக இருக்கிறனால சுபபோகங்கள் சுகத்து குறையில்லாமல் தாம்பத்திய சுகங்கள் வாழ்க்கையில் கணவன் மனைவி ஒற்றுமையெல்லாம் சிறப்பாக இருக்கும். புதனும் சூரியன் சேர்ந்தனால இந்த மாணவர்கள் நல்ல கல்வி நல்லா படிப்பீங்க, நல்ல ஒரு மார்க் வாங்குவீங்க, நல்ல தொழில் அமையும். தகப்பனா வர்க்கத்துலேருந்து ஒரு சுப செய்திகள், சுப விரயங்கள், இது வரைக்கும் பகையானவங்களாம் பங்காளியோடு உங்களுக்கு சேர்ந்து உங்களுக்கு நல்லது விதமாக அவங்களே செய்வார்கள். இதான் 4ஆம் இடம் செஞ்சோம். 5, 6, 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். இந்த லக்னத்துக்கும் இந்த ராசிக்கும் செவ்வாய் யோகாதிபதி தான். உடன் பிறந்தவங்க மூலியமாக நல்ல காரியம் நடக்கிறது, குலதெய்வ அனுக்கிரகம் கிடைக்கிறது, குலதெய்வத்துக்கு போய் வழிபாடு பண்ணுறது, இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுறதுலாம் சிறப்பாக இருக்கும். அதுக்குண்டான புண்ணியங்கள் 15/3/2025 கிடைக்கப்பெறும். அதில் மாற்று கருத்து கிடையாது. அதே போல் 8 சுத்த 9 10ஆம் இடத்துல கேதுவும் சந்திருக்குன்னா அம்மா அப்பாவுக்கு உடல்நிலை அப்பப்போ வந்து பாதிக்கும். அது இன்னும் கொஞ்ச நாள் ராகு கேது பயிற்சி ஆன பிறகு அதுவும் சரியாகிவிடும். இப்போ மூல நட்சத்திரம் இருக்கிறாங்க. நீங்கள் இந்த மூல நட்சத்திரம் உள்ளவங்க, புறா நட்சத்திரம் உள்ளவங்க, உத்தராட்சத்திரம் உள்ளவங்களாம் சங்கடஹர சதுர்த்தி விரதம் இருக்கிறதும், ஜீவசமாதி வழிபாடு பண்ணுவதும், நரசிம்மர் வழிபாடு பண்ணுறதும், குறிப்பாக ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறதும், அவருக்கு வடமாலை சாத்துறதும் மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும். உடல் சம்பந்தப்பட்ட நோய்கள் விலகும், மன சம்பந்தப்பட்ட பிரச்சனை நீங்கும். தோல் அலர்ஜி உள்ளவங்க, இந்த மென்சஸ் ப்ராப்ளம் உள்ள பெண்கள், ஆண்களுக்கு கால் வலி, நரம்பு வலி, மூட்டு வலி உள்ளவங்களுக்கெல்லாம் இது நல்ல பலன் கிடைக்கும். கண்டிப்பான முறையில் ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்துங்க, வெண்ணெய் சாத்துங்க. வெண்ணெய் உருக நம்ம உடம்பில் உள்ள நோய்கள் உருகி நல்ல வலிமை பெறுவீர்கள். அடுத்து வரக்கூடிய அத்தனை கட்டங்களும் சுத்தமாக இருக்கிறது. மொத்தத்தில் இந்த சனி புரட்டாதி நட்சத்திர பயிற்சி, சனி பயிற்சி அல்ல, சனி பகவான் புரட்டாதி 1ஆம் பாதத்தில் எடுத்து குருவோடு சாரம் பெறும்போது முக்கியமாக சுப விரயம் சுப நிகழ்ச்சி நடந்தே தெரியும். இது வரைக்கும் சதய நட்ச சாரம் வாங்கியிருந்தார், அப்புறம் செவ்வாய் சாரம் வாங்கியிருந்தார். இப்போ அடுத்து 15 முன்லேருந்து குரு சாத்த பிறகு அவரும் எல்லா கிரகமும் பார்த்துட்டிங்கனாங்க. 9 கிரகத்துக்கும் ஒரு வலிமை என்னென்னா, அவங்க எந்த வீட்டில் இருக்கிறாங்களோ அந்த வீட்டுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றி அமைத்து கொள்வார்கள். அந்த வீட்டில் இருந்தால் மட்டும் போதாது, அந்த வீட்டில் நண்பர்கள் எப்படி இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றி கொண்டு இருப்பார்கள். இப்போ சொந்த வீட்டில் இருக்கும்போது சந்திரனை முதல் செவ்வாய் இருந்தார், அவிட்ட நட்சத்திரம் செவ்வாய் சாரம் வாங்கியிருந்தார். அதுக்கப்புறம் சுவாதி நட்சத்திரம் போய் ராகு சாத்தப்பட்டிருந்தார். அவர் இப்போ ராகுல உட்காந்துருக்கிறார். அடுத்து புரட்டாதி நட்சத்திரம் வரும்போது தான் இந்த 2 நட்சத்திரத்தை இருக்கிறத விட புரட்டாதி நட்சத்திரத்தை போகும்போது அவர் முழு பலன் கொடுப்பார். இப்போ காலாண்டு, அரையாண்டு, முழாண்டு சொல்லும் பார்த்தீங்களா. காலாண்டு தேர்வு எதுக்கு? அரையாண்டு தேர்வை சரி பண்ணுறதுக்கு. அரையாண்டு தேர்வுக்கு முழு ஆண்டை சரி பண்ணி அதுக்கப்புறம் நல்ல மார்க் எடுத்து அடுத்த செக்ஷனுக்கு போகிறதுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறதுக்கு. அப்போ உங்களுக்கு புரட்டாதி நட்சத்திரத்தில் பாதம் கொடுக்க போய் தான் முழுமையான பலனே அந்தந்த ராசிக்காரர் கிடைக்கும். முக்கியமாக தனுசு ராசி கிடைக்கும். ஏன் அப்படின்னா உங்கள் வீட்டோட கதாநாயகன் வீட்டோடைய சாரம் பெறப்போகிறாரு. யார்? குருவோட சாரம் பெறப்போகிறாரு. ஒரு பாவகரகம் ஒரு சுபகரத்தோடு சேரும்போது சொல்லுவோம்ல, பூவோடு சேர்ந்து நாறு மணக்கும்பாங்கள்ல, அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நறுமணங்கள் காற்று, அதிர்ஷ்ட காற்று உங்கள் வீட்டை நோக்கி வரப்போகிறது.
அனைத்தும் நன்மைக்கே என்று சொல்லி இந்த சனிப்பெயர்ச்சி புரட்டாதி 1ஆம் வாதத்தில் இருந்து 15/3/2025 இருந்து 6/3/2026க்குள் நீங்கள் நினைத்த காரியம் நடந்தே தீரும் என்று சொல்லி எல்லாம் வல்ல எம்பெருமாட்டியும் குலதெய்வம் அனுகிரகத்தோடு உங்கள் நல்ல எண்ணங்களும் நல்ல உள்ளங்களும் தன் இல்லங்களில் இன்ப நிகழ்ச்சி நடைபெற்று நீடூடி வாழ வேண்டுமென்று அதிர்ஷ்டம் தரும் யோகம் உங்களை வாழ்த்தி மகிழ்கிறது. மீண்டும் ஒரு தொகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.